இந்த பாலை குடிச்சிட்டு மாத்திரை போடு. ஆமாங்க, குடிங்க. குடிச்சிட்டு மாத்திரை போடுங்க. இல்ல வேண்டாம், எனக்கு இது வேண்டாம் பவுனம்மா. இத குடிச்சாலே எனக்கு வாமிட் வருது. ஆமாம்மா, அவங்க சொல்றது சரிதான். பவுனம்மா, இப்ப வேணா விட்டுருங்க. வயிற்றுல இருக்க தேவையில்லாததெல்லாம் சுத்தமாகுதுன்னு நினைக்கிறேன். முழுசும் சுத்தமாயிடுச்சுன்னா சரியாயிடும். தம்பி, நீ கொஞ்சம் சும்மா இருப்பா. அவளே நிக்க முடியாம தவிக்கிறா. மாத்திரை போட்டாதான் அவளுக்கு சரியாகும். பவித்ரா, மாத்திரையை போட்டுக்குமா பாலை குடிச்சிட்டு. ஆண்டி, ஐயோ எனக்கு மாத்திரை வேண்டாம் ஆண்டி. சொன்னா கேட்க மாட்டியா? என்ன பவித்ரா, கேளுங்க. உங்களுக்கு தானே எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாலை குடிங்க பவித்ரா. எனக்கு எதுவும் வேண்டாம் ஆண்டி. பவுனம்மா, அவங்களால நிக்க முடியல. பவுனம்மா, அவங்கள கூட்டிட்டு போய் படுக்க வைங்க. போங்க போங்க. வாமா. பாத்து பவித்ரா, மாத்திரை போட்டு நல்ல ரெஸ்ட் எடுங்க. சரியா? முல்ல வா. பவுனம்மா, பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். பாய் பவித்ரா. பாய் பவுனம்மா. உட்கார். ஐயோ, எஸ். ரொம்ப நாள் கழிச்சு மனசு ஜில்லுன்னு இருக்கு. சபா, இந்த கர்ப்பத்தை வச்சு என்ன பாடுபடுத்திட்டா. ஹேய் சிவா, உனக்கு ஆயுசு 1000டா. இப்பதான் உன்னை நான் நினைச்சேன். நீயே போன் பண்ணிட்ட. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. ரொம்ப சந்தோஷத்துல இருக்க போல இருக்கு. பழைய சூர்யாவோட துள்ளல் பேச்சிலேயே தெரியுதே. என்ன விஷயம்டா? ஸ்வேதா கூட மாமல்லபுரம் போயிட்டு வந்த குசியா? அட போடா. மாமல்லபுரம் எனக்கு பிடிச்ச இடம்னு ஸ்வேதா கிட்ட சொல்லியிருக்கதே பவித்ரா தான்டா. என்னது? பவித்ராவுக்கு ஸ்வேதாவை முன்னாடியே தெரியுமா? முன்னாடி தெரியுமான்னு எனக்கு தெரியலடா. ஆனா ஸ்வேதா என் ஃப்ரெண்டுன்னு பவித்ரா சொல்றாடா. என்னடா குழப்புற? ஆமாண்டா, அவங்க 2 பேரும் எப்ப ஃப்ரெண்டானாங்கன்னு தெரியாம நானே குழம்பி போயிருக்கேன்டா. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆனது உனக்கு ரொம்ப டேஞ்சர் ஆச்சேடா. அது உனக்கு கொஞ்சம் கூட நல்லது இல்ல. பவித்ரா ஸ்வேதா கிட்ட உன்னை பத்தி ஏதாவது சொல்லிட்டாளா? அதெல்லாம் சொல்லடா. ஏன் சொல்லல? எனக்கு ஒன்றும் புரியலையே. அந்த ஜான்சி ராணி தான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சபதம் போட்டிருக்காங்கல்ல. ஆனா சொல்லவே இல்லைனாலும் ஸ்வேதா முன்னாடி வச்சு செஞ்சிட்டாடா. என்னடா சொல்ற? வச்சு செஞ்சிட்டாளா? ஆனா இவ்வளவு சந்தோஷமா இருக்க. டேய், என்னடா நடக்குதாங்க? அவ செஞ்சாலும் நான் சும்மா விட்டுருவேனா? திருப்பி செய்ய மாட்டேன். அவளுக்கு மாஸ்டர்டானா. சரி, நான் போனை வைக்கிறேன்ப்பா. டேய், என்னாச்சு? பின்ன என்னடா, நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். போனு பேச ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப பில்டப்பா கொடுத்துக்கிட்டு இருக்க. என்ன நடந்ததுன்னு சொல்ல மாட்டேன்ற. டேய், கோச்சுக்காத மச்சான். எல்லாம் நல்ல விஷயம் தான்டா. பவித்ரா கர்ப்பத்தை கலைக்கிற சிறப்பு குடிச்சிட்டா. இப்ப வழியில தவிக்கிறா. சூப்பர்ரா. ஆனா உலகத்திலேயே கர்ப்பம் கலைக்கிறது நல்ல விஷயம் சொல்றதும் அதை கொண்டாடுறதும் நீ ஒருத்தனாதான்டா இருப்ப. டேய், என்னையே கலாய்க்கிற பத்தியா? ஏய், இந்த ஐடியா சொன்னது நீ தானே என்ன வழி நடத்துற குரு. இந்த ஐஸ் வைக்கிற வேலைலாம் வேணாம் மச்சான். ஒழுங்கா வந்து ட்ரீட்டை கொடு. என்ன வேணாலும் கேள்றா. நீ எது கிட்டாலும் நான் தரேன். பார்க்கலாம் அப்படி என்னதான் ட்ரீட் கொடுக்குறான்னு. டேய் மச்சான், நீ சொன்னு நானும் சிறப்பை கலந்து கொடுத்துட்டேன். அவளும் குடிச்சிட்டா. மெடிக்கல் காரன் வேற உயிருக்கே ஆபத்தா போய் முடியும்னு வேற சொல்லிருக்கான். பவித்ராக்கு எதுவும் ஆயிடாதுல்ல? செத்துக்கிட்டு போயிட மாட்டால? ஓ, பவித்ரா வயித்துல இருக்கிற குழந்தை வேணாம், ஆனா அவ வேணுமா? டேய், புரியாம பேசாதடா. அவ யாருக்கு வேணும்? செத்துக்கிட்டு போயிட்டேன்னா போலீஸ் கேஸ் ஆகி பெரிய பிரச்சனை ஆயிரும்டா. அப்புறம் நான் ஜெயிலுக்கு தான் போகணும். அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. தேவையில்லாம பயப்படாத. மீறி அப்படி ஏதாவது நடந்தாலும் நான் இருக்க மச்சான். நான் பாத்துக்கிறேன். டேய், நிஜமா தான் சொல்றியாடா? ஹேய், பின்ன உன்னை வழி நடத்துற குருன்னு வேற என்ன சொல்லிட்ட? உனக்காக இதை கூட செய்ய மாட்டேனாடா. நீ நிம்மதியா இரு மச்சான். எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பவித்ராக்கு ஒன்றும் ஆகாம அவ கர்ப்பம் மட்டும் களையணும். அப்படி களைஞ்சிருச்சுன்னா என் பிரச்சனை முடிஞ்சுது. அப்புறம் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிடலாம். என் ரூட்டும் கிளியர் ஆயிடும். டேய்,
டேய் நான் அப்புறம் கூப்பிடுறேன்டா. சரிடா. இவன் எல்லாத்தையும் கேட்டிருப்பானோ, இப்படி முறைக்கிறான். நீ மனசுல நினைச்சதெல்லாம் கரெக்டு தான். நீ பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு ஏய் என்ன கேட்ட? நீ என்ன பேசின? நான் சும்மா அதை பேசிட்டு இருந்தேன். சும்மா ஆ? நீயும் சரியில்லை, உன் பார்வையும் சரியில்லை. ஆமா, எது கலையணும்னு சொல்லி பேசிட்டு இருந்த? எது கலைஞ்சா உன் ரூட்டு கிளியர் ஆகும்? அப்படி கலைஞ்சாதான் ஸ்வேதாவோட கல்யாணம் அப்படின்னா அப்படி என்ன கலையணும்? நல்ல வேலை இவன் பவித்ரா கர்ப்பத்தை கலைக்கணுங்கிறத முழுசா கேட்கல. சும்மா சீனை போடுறான். சொல்றா, உங்ககிட்ட தானே கேட்குறேன். எதை கலைக்க போற? ஸ்வேதாவை கல்யாணம் பண்றதுக்கும் என்னமோ கலைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? சொல்றியா இல்ல அம்மா கிட்ட சொல்லட்டுமா? டேய் என்னடா மிரட்டுற? அம்மா கிட்ட சொல்லதுன்னா போய் சொல்லிக்கோ. எனக்கு என்ன பயமா? ஆஃபீஸில் நான் போக வேண்டிய ஜெர்மனி ப்ராஜெக்ட், அதை கலைச்சு விட்டோன்னா ஸ்வேதா உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கான வேலையை செஞ்சிட்டு இருந்தேன். நீ என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி என்னையும் சந்தேகப்படுற. ஆமா, நீ எதுக்கு ஏ ரூம் கதவு தட்டாம உள்ள வந்த? டேய், நீ என்னமோ மறைக்கிற நல்லா தெரியுது. உண்மை என்னன்னு தெரியாத வரைக்கும் தானே நீ எஸ்கேப் ஆக முடியும். தெரிய வரட்டும், அப்ப வச்சுக்கிறோம். டேய் பாத்துக்க, இப்ப கிளம்புடா. போடா. ஐயோ, அம்மா. ஐயோ, குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ஐயோ கடவுளே.
அந்த மருந்து குடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒருவேளை அந்த மருந்துல ஏதாவது கலந்து வச்சுட்டானா? ஐயோ, என் குழந்தை! ஐயோ! ஐயோ, என் குழந்தை! கடவுளை காப்பாத்து, என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஐயோ, இந்த குழந்தைக்காக தானே என் அப்பா அம்மாவே நான் விட்டுட்டு வந்தேன். இப்ப இந்த குழந்தையே இல்லைன்னா, ஐயோ கடவுளே, என்னால சூர்யாவை கல்யாணமே பண்ணிக்க முடியாது. என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்களே. ஐயோ கடவுளே, குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. பவித்ரா, அம்மா பவித்ரா! ஏய், பவித்ரா, பாத்ரூம்ல அழுதியா? இல்ல ஆண்டி. நல்ல பொய் சொல்ற பவித்ரா. மாத்திரை போட சொன்னாலும் போடாம இப்படி வலியில துடிச்சிட்டு இருக்க. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? இல்ல, நான் சொன்னா நீ கேட்க மாட்ட, பொன்னி சொன்னா கேப்பல. இரு, நான் பொன்னிக்கு ஃபோன் ஆண்டி. பண்ணேன். நான் முதல்ல பொன்னிக்கு ஃபோன் பண்ணுவேன். ஆண்டி நில்லுங்க ஆண்டி, எனக்கு சரியாயிடும் ஆண்டி, விடுங்க. இந்த நேரத்துல அவங்கள எழுப்பி தொந்தரவு பண்ண வேண்டாம் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. இல்லம்மா, நீ ரொம்ப துடிச்சிட்டு இருக்க. அவளுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கொன்னே போட்டுருவா. ஒன்றும் இல்லை ஆண்டி, இது மாசம் மாசம் வர வலிதான். ப்ளீஸ் ஆண்டி, ஒன்றும் இல்லை ஆண்டி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இவ இப்படி சொல்றாளே. இங்க பாரு, எதுக்கும் ஒரு வார்த்தை நான் பொண்ணுகிட்ட சொல்லிடுறேம்மா, அதான் நல்லது. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ். அவங்க கிட்ட சொன்னா ரொம்ப பயந்துருவாங்க. அப்புறம் எல்லார் தூக்கமும் கெட்டு போயிடும் ஆண்டி. அப்படியெல்லாம் இல்லம்மா. அதனால என்னால யார் தூக்கமும் கெட வேண்டாம். ப்ளீஸ் ஆண்டி, நீங்க இருக்கீங்களா என் கூட, அது போதும். ஐயோ, சரிம்மா. நீ இவ்ளோ வலியில துடிச்சிட்டு இருக்கியே, நான் மாத்திரையாவது குடுக்கறேன், அதையாவது போட்டுக்கமா. இல்ல ஆண்டி, இந்த நேரத்துல டாக்டர் பிரெஸ்கிரிப்ஷன் இல்லாம மாத்திரை எல்லாம் போடக்கூடாது. தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு ஆண்டி. நான் பாத்துக்கிறேன் ஆண்டி, நீங்க தூங்குங்க. என்னது, இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு நான் போய் தூங்குறதா? நீ வா, நீ முதல்ல வா. நீ இவ்ளோ அழகா எனக்கு கிடைப்புன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பவித்ரா பக்கம் தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டேன். சரி, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நான் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டேன். ரூட்டும் கிளியர் ஆயிடுச்சு. இனிமே நம்ம லைஃபை நம்ம ஜாலியா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே செல்லம்? ஓகே, குட் நைட். ஏய் பொன்னி, என்ன நீ பண்ணிட்டு இருக்க? இந்த பக்கம் வா, நான் பண்றேன். ஏய் வா. காஃபி தானே, நான் போட்டா என்ன? நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, உன் வீட்ல உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கா, உங்க கூட உட்காந்து காஃபி குடிச்சிட்டு டிஃபன் பண்றதுக்கு வந்தா போதும்னு. பொன்னி, நான் சீக்கிரமா வந்திருப்பேன் பொன்னி. நைட் எல்லாம் தூக்கமே இல்ல. அந்த புள்ள பவித்ரா இருக்கால, நைட் எல்லாம் வயிற்று வலி துடிச்சுக்கிட்டே கிடந்தா. என்ன பவுன்னு சொல்ற? ராத்திரி எல்லாம் அவ வயித்து வலின்னு தூங்காம இருந்தாளா? துடிச்சாளா? என்ன பவுனு, ராத்திரியே என்கிட்ட சொல்லிருக்க கூடாதா?
இல்ல பொண்ணே, ராத்திரியே மெடிக்கலுக்கு போய் நான் மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். நான் பொண்ணுங்களுக்கு வர்ற வழக்கமான வலியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா காலையிலயும் வயிற்று வலியும் துடிச்சிட்டு கிடக்கா. என்ன பவுனு, நீ பொறுப்பா பாத்துப்பேன்னு தானே பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்ச. நீ அவ்வளவு சாதாரணமா எல்லா பொண்ணுங்களுக்கும் வர வயிற்று வலின்னு நினைச்சேன்னு சொல்ற. பொண்ணுங்கன்னா என்ன என்ன பிரச்சனையோ, எதனால வயிற்று வலி வந்துச்சோ, அவ வயித்துல வேற. இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பொண்ணு ஏதோ அவ வயிற்றுலன்னு சொல்ல வந்தாளே, என்ன சொல்ல வந்திருப்பா? ஆ? என்னதான் நடக்குது இந்த வீட்டுல? ஐயோ அம்மா. பாத்து பாத்து பாத்து, மெதுவா. என்னம்மா? என்னாச்சுமா? ஆண்டி, நீங்க எதுக்கு இதெல்லாம்? சும்மா இரு. இங்க பாரு, வாயை தொடச்சு விடுறேன், காட்டு. இங்க இப்ப பரவாயில்லையா? நீங்க எதுக்கு ஆண்டி வாமிட்லாம் கையில பிடிக்கிறீங்க? என்னம்மா, என் வீட்டுக்கு ஒரு மருமக வந்தா நான் இதெல்லாம் பண்ண மாட்டேனா? என்ன இது, உடம்பெல்லாம் சூடா இருக்கு. என்ன முகம்லாம் வெளுத்து போய் கண்ணெல்லாம் உள்ள போயிருக்கு. நாக்கு கசக்குதா? ஆமா ஆண்டி. கொமட்டல் இருக்கா? வயிறெல்லாம் இழுத்து பிடிக்குதா? கடவுளே, தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது. வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இந்த பொண்ணுக்கு ஏன் இவ்ளோ சோதனையை கொடுக்கற? என்னாச்சு ஆண்டி? ஒண்ணும் இல்ல. ஏய், நேத்தே இதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஒரு ஃபோன் பண்ணா நான் வந்திருப்பேன்ல. இல்ல ஆண்டி, அந்த நேரத்துல உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு தான். பாரு, இன்னும் என்ன அந்நியமா தான் நினைக்கிறேன். ஒரு அம்மாவா இருந்திருந்தா, அதுவும் நீ உன் வீட்ல இருந்திருந்தா அவங்க கிட்ட சொல்லிருக்க மாட்ட. அவங்களுக்கு பிரச்சனை வரும்னு நீ சொல்லாமையா இருப்ப? அப்படிலாம் எதுவும் இல்ல ஆண்டி. நான் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். சரி விடு, நீ முதல்ல கீழே வா, ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம். நான் நான் போய்க்கிறேன் ஆண்டி. என்ன பேசுற நீ? உன்னால எழுந்து தனியா கூட உட்கார முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு தனியா போறேங்கிறியா? அப்படியே ஒண்ணு போட்டேன்னா, உனக்கு ஏற்கனவே நான் படிச்சு சொன்னேன்ல, இந்த மாதிரி நேரத்துல நீ கவனமா இருக்கணும், ஒழுங்கா சரியா சாப்பிடணும்னு. சொல் பேச்சு எதையுமே கேக்குறது இல்ல. நீ கவனமா இருக்க வேண்டிய மாசமா யாராவது பெரியவங்க கூடவே இருந்து பாத்துக்கணும். அப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு தனியா போறேங்கிற? என்னம்மா, ஏன் இப்படி எல்லாம் நீ பேசிட்டு இருக்க? இத பாரு, எல்லா முடிவையும் நீயே எடுத்தனா அப்புறம் பெரியவங்கன்னு நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்க? உன்னை இந்த வீட்டுக்கு வர சொன்னது நான், உன்னை இங்க தங்க சொன்னது நான். அதனால நீ இங்க இருக்கிற வரைக்கும் உன்னோட முழு பொறுப்பு நான். உனக்கும் உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் அந்த குற்ற உணர்ச்சியை என்னால தாங்கிக்க முடியாது. அத நீ எனக்கு கொடுத்துறாத. கொடுக்க மாட்டல்ல? இல்ல மாட்டேன் ஆண்டி. இனிமே ஏதாவது ஒரு சின்ன வலியா இருந்தா கூட நீ உடனே சொல்லிடணும், மறைக்க கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சரி, உன்னோட பேஸ்ட் பிரஷ் எல்லாம் எங்க இருக்கு? அங்கயா? இரு. இது உன் ட்ரெஸ் எல்லாம் இதான் உன் பேக்கா? இதுல தானே இருக்கும்? அதுலதான் இருக்கு. இந்தா, இந்த ட்ரெஸ் ஓகே இல்ல? வா புடி. பொறுமையா எந்திரி வா. முதல்ல போய் ரெடி ஆயிட்டு வா, ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம். பாத்து பாத்து பொறுமையா போ, ஒன்னும் ஆயிடாது. வா.
இல்ல பயப்படாத, ஒண்ணும் ஆகாது. சரியா? ஆண்டி நான் போய்க்கிறேன் ஆண்டி. நீங்க ட்ரெஸ் பரவாயில்ல? கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். பத்திரம், ஏதாவதுன்னா கூப்பிடு. இத பாரு, குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வச்சு கொண்டு வரேன். சரிங்க ஆண்டி. இந்த பவுனி எதை இங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. கடவுளே, இந்த குடும்பத்தோட முதல் வாரிசு, அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கடவுளே. டேய் சந்துரு சந்துரு சந்துரு, இது பாரு, ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணு. பவித்ராக்கு ஒரே வயித்து வலியா இருக்கு. என்னம்மா சொல்றீங்க? எப்பயில இருந்து? தெரியலடா, ராத்திரி முழுக்க வயித்து வலியில துடிச்சிருக்கா. பவுனு இப்பதான் என்கிட்ட சொல்றா. என்னம்மா ராத்திரி என்னன்னு சொல்றீங்க? சொல்ல வேணாமா? சரி போ, நீ முதல்ல போ. அம்மா, என்னம்மா ஆச்சரியமா இருக்கு? நாங்கெல்லாம் கூட தான் வயித்து வலியில இருந்திருக்கோம். அப்பெல்லாம் நீங்க இப்படி பதட்டப்பட்டதே இல்லையேம்மா. ஏய், சும்மா வயித்து வலிக்கிறதுக்கும் ராத்திரி முழுக்க துடிக்கிறதும் எல்லாம் ஒண்ணா ஆயிடுமா? ஏன்டி இப்படி பேசுற? நீங்க பண்றது ரொம்ப ஓவராதாமா இருக்கு. ஒரு வயித்து வலிக்கு இவ்ளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லையேம்மா. உன் அம்மாக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டியா? முதல்ல போய் போன் எடுத்துட்டு வா போ. அம்மா போன் ஹால்ல தான் இருக்கு, போய் எடுத்துட்டு வா போ. எடுத்துட்டு வரேன். என்னடா, என்னாச்சு? அம்மா நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டா, அவங்க எடுக்கல. நீ கூட்டிட்டு வா, நேர்ல போய் டேய், பார்க்கலாம். எதுக்குடா அவருக்கு கால் பண்ண? நம்ம வீட்ல இருந்து இப்படி ஒரு பொம்பளை புள்ளைய கூட்டிட்டு போகணும்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். வேற ஏதாவது டாக்டருக்கு ட்ரை பண்ணு. சரிம்மா. சீக்கிரம். அம்மா இந்தாங்க. சரி நீ போ. போடி, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு. நீ இவ்வளவு காலையில போன் பண்ற? ஆமாக்கா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். பேசலாமா? ஐயோ, என்ன கேள்வி? தாராளமா பேசலாம் பொன்னி. அக்கா, பவித்ரா வாந்தியா எடுக்கிறா. பாவம் வயித்து வலின்னு துடிக்கிறாக்கா. ஐயே, என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியலக்கா. அதான் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு யோசிக்கிறேன். ஐயோ, இதெல்லாம் உடனே பார்க்க வேண்டாமா? சாப்பிட்டது ஏதோ சேரல என்னமோ? ஆமாக்கா, பவுனும் உங்கள மாதிரி தான் ஏதோ யோசிச்சு ராத்திரி முழுக்க விட்டுருக்கா. ஆனா இப்ப பார்த்தா காலையில திரும்பவும் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கா. வயித்து வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அதான் எனக்கு பயமா இருக்கு. பொன்னி, நீ ஒன்னும் பயப்படாத. பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நீ வேலையா அந்த பொண்ண ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போ. எந்த ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொல்லு, நான் அங்க வந்துடுறேன். அதான்க்கா, உங்களை வர சொல்றதுக்கு தான் நான் காலே பண்ணேன். நீங்களே வரேன்னு சொல்றீங்க. நீங்க தயவு செஞ்சு சீக்கிரம் வந்துருங்க. நீங்க கூட இருந்தீங்கன்னா என் மனசுக்கு தைரியமா இருக்கும். நான் எப்போ உன் கூட தானே இருக்க போறேன். நீ ஏன் பயப்படுற? சரி சரி, நீ சீக்கிரமா கிளம்பு, நானும் உடனே கிளம்பிடுறேன். நான் எந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரி சரி சரி, சீக்கிரம் வந்துடு. சரிங்கக்கா. ஐயோ, என்ன? ஓகே. என்னாச்சு? அம்மா, கேகே நகர் ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட். சரி சரி, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துரு. பாவம் வயித்து வலியில இருக்கா. அவளுக்கு ஏதாவது வயித்து கொடுத்து கூப்பிட்டு வரேன். சரியா? சீக்கிரம் கிளம்பு. அம்மா என்ன பவித்ரா மேல இவ்வளவு பாசமா இருக்காங்க? சொந்த மருமக மாதிரி பாத்துக்கிறாங்க. என்னாச்சு உங்களுக்கு? சரி, ஓகே, பரவாயில்ல. இதுவும் நல்லதுக்கு தான். உன்னால எல்லாருக்கும் கஷ்டம் பவித்ரா. பொன்னி ஆண்டி பதறிட்டாங்க. கொஞ்சம் நிதானமாரு. வலிய பொறுத்துக்கோ. தேவையில்லாம பிரஷர் கொடுக்காத அவங்களுக்கு. பவித்ரா, பவித்ரா, பவித்ரா. வர ஆண்டி. பொறுமையா வாமா. பாத்து வா, வந்து உட்காரு. பொறுமையா பொறுமையா.
இங்க பாரு, இந்த கஞ்சிய கொஞ்சோண்டு குடிச்சிரு. ஆ? ஐயோ வேண்டாம் ஆண்டி, வயித்த புரட்டி புரட்டி எடுக்குது. இது குடிச்சாலும் வாமிட் வரும். ஐயோ பவித்ரா, அப்படிலாம் சொல்லாத. வாமிட்லாம் ஒண்ணும் வராது. இத பாரு, வயித்துல ஒண்ணும் இல்லம்மா. ஹாஸ்பிட்டல் போறதுக்கு அது கொஞ்சம் சக்தி வேணாமா? கொஞ்சமா குடி, ஒண்ணும் ஆகாது. பொறுமையா குடிச்சா சரியாயிடும். ஆண்டி ஆ? இல்ல, இந்தா எனக்கு வேண்டாம். கொஞ்சம் வா. போதும் ஆண்டி. குடி. ஏய், என்னாச்சு? ஆ? பொறுமையா சாப்பிடுமா. ஆ? கொஞ்சோண்டு. ஆ? என்னடா, என்ன என்னாச்சு? சூடா இருக்கா? இல்ல ஆண்டி. அப்புறம் ஏமா, ஏன் அழற? என்னம்மா, வயிறு ரொம்ப வலிக்குதா? சரியாயிடும். சந்துரு கிட்ட சொல்லி டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. நீ இதை சாப்பிட்டா போதும், நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பிடலாம். சரியா? ஆ? இந்தா. என்ன? உங்க முன்னாடி அழவே மாட்டேன்னு சொல்லிருக்கேன், ஆனா என்னால முடியல. நீங்க உண்மையிலேயே என் மாமியாரா? நான் உன்னோட மாமியாரா? இல்ல, உண்மையான மாமியாரா இருந்தா கூட என்ன இப்படிலாம் பாத்துக்க மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். உண்மையிலேயே நான் உன் மாமியார் தான் பவித்ரா. அது உனக்கும் தெரியும். ஆனா வெளியில சொல்ல முடியாம தவிக்கிறேன். உன் தவிப்பு எனக்கு புரியுது. என்னாலையும் மருமகளேன்னு சொல்லி வெளிப்படையா எதையும் செய்ய முடியல. கூடிய சீக்கிரம் நீதான் இந்த வீட்டு மூத்த மருமக, இந்த வீட்டோட வாரிசை சுமக்கிறேன்னு இந்த ஊருக்கும் என் குடும்பத்துக்கும் சொல்லுவேன். கவலைப்படாத. சரி, ஒரு வாய் சாப்பிடு. நேரமாச்சு, ஹாஸ்பிட்டல் போகணும்ல. போதும் ஆண்டி, என்னால குடிக்க முடியல. இன்னும் கொஞ்சமா. என் கண்ணுல சாப்பிட்டா நம்ம கிளம்பிடலாம். இந்தா, பாத்து பாத்து பாத்து. போதும் ஆண்டி. சரி சரி, இது போதும். வா, ஹாஸ்பிட்டல் கிளம்பலாம். வா வா. ஆண்டி, நான் ரெடி ஆயிட்டு வரேன். சரி வா, போய் ரெடியாக. மெதுவா பாத்து. மெதுவா பாத்து, மெதுவா வாம்மா. ஒண்ணும் இல்ல, நம்ம போயிடலாமா? கார் ரெடியா? ரெடிமா, எடு, போலாம். வண்டி எடு. பொன்னி, என்னாச்சு? எங்க ஒண்ணும் கிளம்பிட்ட? இல்ல, ரொம்ப முடியலங்கிறா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறோம். அதான் நேத்து நைட்டே நான் அதான் சொன்னேன். கேட்டா தானே? சொல்றவங்க சொன்னாதான் கேக்குறா. ஏ, பவுனு, விடு. ஒண்ணும் இல்ல, இப்ப போயிடலாம். நீங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாத்தே இருங்க. ஒரு நிமிஷம் இருக்குங்க, கூப்பிடுறேன். பவுனு, நீ வீட்ல எல்லா வேலையும் பாத்துக்க. சரி சரி, நான் போயிட்டு நான் வந்துடுறேன். பாத்துக்கிறேன். அம்மா எதுக்கு பவித்ராவை கூட்டிட்டு போறாங்க? எங்க போறாங்க? ஒருவேளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்களோ? அம்மா கூட போனா பவித்ரா கர்ப்பமா இருக்கதும் இப்ப கலைஞ்சது தெரிஞ்சிருமே. ஐயோ, அது மட்டும் நடந்த பெரிய பிரச்சனை ஆயிடுமே. டேய் சந்துரு, டேய் சந்துரு நில்றா. சந்துரு, டேய் டேய் தம்பி சந்துரு. தம்பி தம்பி, என்ன
பவுனம்மா ஆ, தம்பி 3 பேரும் எங்க போறாங்க? இல்ல தம்பி, அந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டி போறாங்க. போச்சு கதை கந்தல். அம்மாக்கு எல்லாமே தெரிய போகுது. நீ நல்லா மாட்ட போறடா சூர்யா. எந்த ஹாஸ்பிட்டல் போறாங்க? ஆ, தெரியலையே தம்பி. உங்களுக்கு வேற என்னதான் தெரியும்? பவித்ராக்கு உடம்பு சரியில்லைன்னா அம்மா எதுக்கு கூட்டிட்டு போகணும்? அவங்க உங்க சொந்தக்கார பொண்ணு தானே, நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேண்டியதானே? அது வேற ஒண்ணு இல்ல தம்பி, வீட்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதான் பொண்ணு கூட்டிட்டு போறா. நில்லுங்கம்மா. இல்ல என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்ல இழுச்சவாயன் என்ன சொல்ல நம்பிடுவான்னு நினைக்கிறீங்களா? வர வர இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே தெரியல. வேலைக்காரங்க கூட ரொம்ப திமிரா நடந்துக்கிறாங்க. வேலைக்காரங்களோட சொந்தக்காரங்க கூட இந்த வீட்டுக்காரங்க மாதிரி நடந்துக்கிறாங்க. யார் யாரை எங்க வைக்கணும் தெரியாம எல்லாரையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருது. என்ன ஏதுன்னு விசாரிக்காம அவங்க தகுதி என்னன்னு தெரியாம நடந்துக்கிட்டா இப்படித்தானே நடக்கும். கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாம. நிறுத்து சூர்யா. யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? பவுனு வேலைக்காரியா? இன்னொரு தடவை அப்படி சொன்ன தோளுக்கு மேல வளர்ந்த பையனை கூட பார்க்க மாட்டேன். ஆமா, இல்ல இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாம. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்க அம்மா பவித்ராவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கானா, அவகிட்ட எதுக்கு கூட்டிட்டு போனான்னு கேளு. அதை விட்டுட்டு பவுனு கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்க. பவித்ரா இவங்களோட சொந்தக்காரங்க தானே, அப்புறம் பவுனோட சொந்தக்காரங்கன்னா இவங்களே தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணுமா? வேற யாரும் கூட்டிட்டு போக கூடாதா? நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? உனக்கு எங்க இருந்து நான் வந்தது இந்த பிரிச்சு பாக்குற புத்தி? உன் வயசு என்ன, பவுனோட வயசு என்ன? இப்படி எடுத்தெறிஞ்சு பேசுற? பவுன் வயசுக்குன்னு ஒரு மரியாதை தர வேண்டாமா? இன்னொரு தடவை இப்படி பேசுன அவ்வளவுதான். ஆமா, விடு பவுன. சின்ன பையன் தெரியாம பேசிட்டான், அதுக்கு போய் கலங்கலாமாமா? அவன் சொல்லிட்டா நீ வேலைக்காரி ஆயிடுவியா? பவுன, நான் சொல்றேன்ல, அழாதம்மா. நீ அழறத பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏய், அழாத. சரி வா, உள்ள வா. ஐயோ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. எல்லாம் நல்லபடியா போகுதுன்னு நினைச்சனே, கடைசியில இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே. ஹாஸ்பிட்டல்ல பவித்ராக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது அவ கர்ப்பமா இருக்கிறதும் இப்ப கலைஞ்சதும் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா பவித்ரா நான் தான் காரணம் அம்மா கிட்ட சொல்லிடுவா. மாட்ட போற சூர்யா. செம்மையா மாட்டினடா. யோசி 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 யோசி, என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? யோசி யோசி யோசி. சிவா 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 சிவா. ஐயோ, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. இதோ 10 நிமிஷம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். சந்திரு கொஞ்சம் ஃபாஸ்டா போ.
ஒன்னும் ஆகாது, பயப்படாத. சந்துரு, கொஞ்சம் வேகமா போயேன். என்னம்மா, ரொம்ப வலிக்குதா? அம்மா ரொம்ப வலிச்சதுன்னா மெடிக்கல் ஷாப்ல போய் ஏதாவது பெயின் கில்லர் வாங்கி போட்டுடலாமா? ஐயோ, அந்த மாதிரி கண்ட டேப்லெட்லாம் போடக்கூடாதுடா. ஹாஸ்பிட்டல் போறோம்ல, டாக்டர் கிட்ட கேட்டே பாத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இரு, போயிடலாம். என்னாச்சு? சைடுல நிறுத்தணுமா? வாந்தி வருதா? வேண்டாம் ஆண்டி, வாமிட் வர மாதிரி இருக்கு, ஆனா வர மாட்டேங்குது. வயித்து புரட்டி புரட்டி எடுக்குது, அடி வயிறே கலங்குற மாதிரி இருக்கு ஆண்டி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி, குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அப்படிலாம் யோசிக்காத. இங்க பாரு, இந்த மாதிரி வழியெல்லாம் எனக்கும் வந்திருக்கு. எல்லா பொண்ணுங்களும் இதெல்லாம் சமாளிச்சுதாம ஒரு குழந்தைய பெத்துக்கணும். நீ அதனால எதை பத்தி யோசிக்காம கவலைப்படாம இரு. நம்ம ஹாஸ்பிட்டல் போனதும் எல்லாம் சரியாயிடும். நீ எதுக்கும் பயப்படாத, இந்த மாதிரி எல்லாம் பேசாத. என்னடா, ஏன் வண்டி நிறுத்திட்ட? சிக்னல்மா. சிக்னல் போட்டுருவாங்கம்மா, போயிடலாம். ஐயோ முடியல ஆண்டி. ஐயோ கடவுளே. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க பவித்ரா, 5 நிமிஷத்துல போயிடலாம். இங்க பாரு, எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா இருக்கணும். கடவுள் நமக்கு எந்த அளவுக்கு வலியை கொடுக்கறாரோ அதை தாங்கிக்க பலத்தையும் கொடுப்பாரு. இது பாரு, அந்த பலத்தை நம்ம உணர்ந்தாலே போதும். நம்ம தைரியமா எந்த வலியா இருந்தாலும் தாங்கிக்கலாம். நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க. இது பாரு, இதோ வந்துருச்சு ஹாஸ்பிட்டல், இதோ கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் செகண்ட்ஸ் தாமா இருக்கு, போயிடலாம். ஆனாது அந்த அண்ணா நகரில் ஃப்ளாட் கன்ஸ்ட்ரக்ஷன் போய் பார்த்தேன். அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தோடனே என்னை வந்து பாருங்கள். ஏனுங்கய்யா, இவ்வளோ காலங்காத்தால அந்த இடத்த பார்த்துட்டு வரீங்களே, ஏதாவது பிரச்சனையா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நானும் ஆஃபீஸ்லேருந்து நேரத்தை ஒதுக்கி அங்கே போய் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். நேரம் செட் ஆகவே மாட்டேங்குது, தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கு. அதனால இன்னைக்கு காலையிலேயே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயா, வீட்டுக்கு போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு ஆஃபீஸ் போயிடலாமா? இல்லை, செட் ஆகாது. மும்பை கிளைண்ட்டுக்கு வேறு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதனால் நேராக ஆஃபீஸ்க்கே விடு. சரிங்க ஐயா. கண்ணாடி இருக்கு. சந்துரு எப்படிங்க? ஏன் பதட்டமா இருக்கான்? என்னாச்சு? கார்ல பொன்னி இருக்கா? என்ன இவ்வளவு பதட்டமா இருக்கா? பக்கத்துல யாரும் இருக்காங்களே, என்னாச்சு? என்னாச்சுங்க ஐயா? தெரியலையா நாகப்பன்? காரை கூட நம்ம சந்துரு தம்பி தான் ஓட்டிட்டு இருக்காரு. ஆனா இது சூர்யா தம்பியோட காராச்சு. ஒருவேளை வீட்டுல இருக்க யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சா? எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்காங்க? இரு, போய் பார்த்துட்டு வந்தோம். டேய் சந்துரு, பொன்னி, சந்துரு. சார் சார், சிக்னல் போட்டாச்சு, ஏறுங்க சார். நாகப்பா, வண்டியை ஃபாலோ பண்ணு. சரிங்க. ஐயோ கடவுளே, ஒன்னும் ஆயிடக்கூடாது. இது பொண்ணுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது, வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் ஒன்னும் ஆயிடக்கூடாது.
எங்க போச்சு அந்த காரு? ரைட்ல போ. ஐயா ரொம்ப வேகமாக போயிருக்காங்க ஐயா, பிடிச்சிடலாங்க ஐயா. சீக்கிரம். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க பவித்ரா, போயிடலாம். இது பாருமா, தைரியமா இரு. சீக்கிரம் போ. இவர் வேற நேரம் கட்ட நேரத்துல ச்சே. என்ன நாகப்பா, சந்திர போன் எடுக்க மாட்டேங்கிறான். ஐயா சந்துரு வண்டி ஓட்டுறாரு ஐயா, நீங்கள் பொன்னியம்மாவுக்கு போடுங்க ஐயா. பொன்னியும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். 2 பேருமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. அவ்வளவு பதட்டமா இருக்காங்க. நீங்கள் டென்ஷன் ஆகாதுங்க ஐயா. எங்க இவ்வளவு வேகமா போறாங்கன்னு தெரியலையே. ஐயா பிடிச்சிடலாங்க ஐயா. சரி, நீ சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ஐயோ, கடவுளே, இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நாப்பா பாரு, பாரு வண்டி போகுது பாரு, ஃபாலோ பண்ணு. சரிங்க. வா சீக்கிரம். சீக்கிரம் நாப்பா, எங்க போறாங்க? எதுக்கு இவ்வளவு பதட்டமா போறாங்க? திரும்ப சீக்கிரம். வேகமா போ. வாடா, சீக்கிரம் வா. என்னடா வாடா. என்னடா டேய், என்னடா ஆச்சு? ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்ன, காலைல ஜிம்மு கூட வரல. டேய், நான் மாட்டிக்க போறேன்டா. டேய், நேத்து நைட் அவ்வளவு சந்தோஷமா இருந்த, இப்ப என்னடா இப்படி இருக்க? என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லு. டேய், பவித்ராக்கு ரொம்ப முடியலடா. என் அம்மாவும் தம்பியும் அவ கூட ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கடா. அம்மா இருங்க, நான் போய் வீல் சேர் கொண்டு வரேன். பாத்துமா, கொஞ்சம் முன்னாடி போ. பார்த்து பார்த்து உட்காரு. பவித்ரா, இதுல சரி உட்காரு. பாத்து உட்காரு, உட்காரு. பார்த்து பார்த்து மெதுவா, ஆ. பொறுமையா பொறுமையா. அம்மா மாமா, அம்மா டாக்டர் பார்க்கணும். ஒரு நிமிஷம். பேஷண்ட் நேம் என்னம்மா? பவித்ரா. பவித்ரா பேஷண்டோட ஏஜ் 26. சீக்கிரமா. அட்மிஷன் போட்டாச்சு. நீங்க நேரா போய் லெஃப்ட் திரும்பினா 3வது ரூம். சரி சரி. போலாம். அம்மா டாக்டர் என்னவாச்சு? இருக்காங்களா? உள்ள இருக்காங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லாம அட்மிஷன் அப்படியா? போட்டுட்டோம். நான் கூட்டிட்டு போறேன். பாத்து போங்க. நீங்களா இங்கே இருங்க. இருமா, செக் பண்றேன். கொஞ்சம் பொறுத்துக்கோமா ப்ளீஸ். ஓகே,
இங்க வலிக்குதா? இங்க? ஓகே ஓகே ஆல்ரைட். கடவுளை காப்பாத்து. என் அம்மாவும் தம்பியும் அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கடா. அவங்க 2 பேரும் பவித்ராவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. சரி அவங்க கூட போனா என்ன? கூட போனா என்னவோ? அம்மாவுக்கும் சந்திரவுக்கும் பவித்ரா கர்ப்பம் கலந்து தெரிஞ்சது யார் என்னன்னு கேள்வி வரும்டா. அந்த விஷயத்த பவித்ரா அம்மா கிட்ட சொல்லிடுவா, அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. அப்புறம் அப்பா எனக்கு கொன்னே போட்டுருவாரா, கொன்னே போட்டுருவாரா. என் கதை முடிஞ்சு ஃபினிஷ் க்ளோஸ் கதம் அவ்வளவுதான், மொத்தமா முடிஞ்சு. நான் மாட்ட போறேன்டா. ஐயோ இந்நேரம் அவங்களுக்கு உண்மையில தெரிஞ்சிருக்கும். டேய் பவித்ரா எல்லாத்தையும் சொல்லிருப்பா. அம்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்த போறாங்க. ஸ்வேதாவும் எனக்கு கிடைக்க மாட்டா. போச்சு, எல்லாம் போச்சுடா. நடுத்தெருவுல நான் நிக்க போறேன். ஐயோ கொஞ்சம் கூட யோசிக்காம இதை செஞ்சதுக்கு எனக்கு வேணும், நல்லா வேணும். ஐயோ நல்லா வேணும்டா எனக்கு. வேணும். டேய் சூர்யா, நீ மாட்ட போற. உன் கதை எல்லாமே முடிஞ்சு. உன் கதையும் முடிஞ்சு, உன் ஐடி வாழ்க்கையும் முடிஞ்சு. உன்னை போலீஸ் புடிச்சிட்டு போறாங்க. ஜெயில களிதான் திக்க போற. போச்சு, உன் வாழ்க்கையே போச்சு. உன் வாழ்க்கை கந்தரகோலமா போச்சு. இனிமே இதை பண்ணுவியா? இந்த மாதிரி ஒண்ணு பண்ணி போச்சா அவ்வளவுதான், எல்லாமே போச்சு. கதம் முடிஞ்சு போச்சு. சோலி முடிஞ்சு போச்சு. நல்லா வேணும் உனக்கு, இது நல்லா வேணும். டேய் என்னடா பாக்குற? என்ன பாக்குற? நீ தானே சொன்ன, நீ தானே எதுவா இருந்தாலும் பாத்துக்கன்னு சொன்ன. இப்போ உனக்கு என்ன செய்யறது தெரியலையாடா? டேய் நான் போலீஸ்க்கு போட்டு கன்ஃபார்ம் ஆயிடும்டா. எல்லா ஏற்பாடும் செஞ்சிரு. ஒருவேளை நான் ஜெயிலுக்கு போயிட்டா என்ன பிளேடு போல என்ன கைவிட மாட்டல? மச்சான் என்ன கைவிட மாட்டல? முதல்ல பயந்து சாவறத நிறுத்துறா. அப்பதான் என்ன பண்றது தெளிவா யோசிக்க முடியும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எவ்வளவு தெளிவா யோசிக்கிறோமோ அவ்வளவு நம்ம சேஃப் ஆகலாம். முதல்ல இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா உளறத நிறுத்து. நான் தப்பிக்கிறதுக்கு இப்போ சான்ஸ் இருக்குல்ல? ஆமா இருக்கு. அவங்க எந்த ஹாஸ்பிடல் போயிருக்காங்க தெரியலையே. டேய் உன் தம்பி தானே கூட போயிருக்கான். அவனுக்கு ஃபோன் பண்ணி எந்த ஹாஸ்பிடல் என்னன்னு கேளு. டேய் அவனுக்குலாம் ஃபோன் பண்ண முடியாதுடா. டேய் நான் சொல்றத செய்டா. சரி கோபப்படாத. கோபப்பல போன் போடுறா. போன் போடுறா. பண்றேன். இது போடுறேன். நம்பர் போடுறேன். இந்த அவனுக்கு தான். ரிங் போகுது. டேய் போன் எடுடா. இது எடுத்துருவான். ரிங் போகுது. சந்துரு போன் எடு சந்துரு. ஐயோ போனை எடு சந்துரு. சந்துரு அந்த வண்டியை போய் ஓரமா நிறுத்திடு. சரி. எங்க பொன்னின்னு யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாங்களா? ஒரு நிமிஷங்க பாக்குறேன். சந்துரு தம்பி என்ன? நீங்க என்ன இங்க? ஐயோ அப்பா உள்ளே போயிருக்காரு. ஆமா உள்ள போயிருக்காரு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் காரை பார்க் கொடுங்க, நான் பார்க் பண்றேன். இல்லை பரவாயில்ல. பொன்னி அழாதம்மா. நீ அழுவுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்குக்கா. அசம்பாவிதம் ஏதாவது நடந்து வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா
அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அப்படி நடந்ததுன்னா அப்புறம் நம்ம கும்பிடுற சாமி எதுக்கு இருக்கு? டா, எல்லாம் நல்லதே நடக்கும். நீ அமைதியா இரு. ஐயோ பொண்டி, உன் வீட்டுக்காரர் வராரு. பாரு, அழுது காட்டி கொடுத்துறாத. என்ன கதை, இவர் எதுக்கு வந்திருக்காரு? பவித்ரா பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. எதுவும் பேசாத, நான் பாத்துக்கிறேன். வாங்க வாங்க. என்னாச்சு பொண்ணே? யாருக்கு என்னாச்சு? கார்ல அவ்வளவு பத்திரமா வந்த, கையை காட்டின கவனிக்கல, போன் பண்ண எடுக்கல, என்னாச்சுங்க? கார்ல மடியில படுத்துட்டு இருந்தது யாரு? என்ன நடக்குதுங்க? அது நம்ம பவித்ரா இருக்கா, அவளுக்கு உடம்பு சரியில்லை. அதுதான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்திருக்கோம். அதான் அந்த பதட்டத்துல அவ கவனிக்கல, போனையும் பார்க்கல. பவித்ராவுக்கா? என்னாச்சு அவளுக்கு? அந்த பொண்ணுக்கு வயிற்று வலி, வாமிட் வேற. அவளுக்கு வயிற்று வலியை விட அவளுக்கு அப்படியே ஒரே வாந்தி வந்திருக்கு. அது தாங்கிக்க முடியாம தான் ரொம்ப வலியில துடிச்சிட்டா. இல்ல பண்ணி? ஆமாங்க, ஆமா. அவ்வளவுதானா? அதுக்கு அவ்வளவு பதட்டமா இருந்த? நீ பதட்டப்படுறத பார்த்தா பெருசா ஏதோ நடக்கூடாது நடந்த மாதிரில இருக்கு. பொண்ணைய பத்தி உங்களுக்கு தெரியாதுங்களா? இலகன மனசுக்காரியாச்ச. வலியால துடிக்கிறவங்கள விட இவ அதை பார்த்து அதை விட அதிகமா துடிப்பா. அதான் இப்படி இருக்கா இல்ல? பொன்னி, என்ன இது? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா? இப்ப பாரு, ஓம் பதட்டம் மத்தவங்களையும் பயப்பட வைக்குது. பேஷண்ட் பவித்ரோட வந்தவங்க தானே நீங்க? நான் தான் சிஸ்டர். அவங்களுக்கு எப்போதுலேருந்து வயிற்று வலி? நேற்று நைட்லேருந்து அவங்களுக்கு வயிற்று வலி இருக்கு. என்னம்மா நீங்க வலி வந்தோடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருக்கோண்டாமா? இந்த மாதிரி தான் நீங்க கேர்லெஸ்ஸாக இருப்பீங்களா? இப்போ பாருங்க எவ்வளோ கஷ்டம்னு. ஐயோ பாவம் அந்த பொண்ணு. நீங்க போய் உட்காருங்க சார். ஏன் நிக்கிறீங்க? இல்ல, இவ்வளவு சீரியஸா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவங்க வயிற்று வலி சரியா கவனிக்காம விட்டதுனால இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. கவனிக்க வேண்டிய நேரத்துல கவனிக்காம விட்டுட்டு இப்ப வந்து பதறனா நாங்க என்ன சார் பண்ண முடியும்? சரி சரி. நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க சார். நீங்க போய் முதல்ல உட்காருங்க. வாங்க உட்காருங்க. நான் கூட என்னமோ ஏதோ பயந்துட்டேன். ஆனா பொன்னியோட முகத்தை பார்க்கும்போது எனக்கு கூட நம்பிக்கை வரலையே. ஏதோ பிரச்சனை பெருசா இருக்குன்னு தான் தோணுது. சரி, நான் இங்கே இருந்து ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் பார்த்துட்டு அப்புறமா நான் போறேன். உங்களுக்கு ஆபீஸ்ல எவ்வளவு வேலை இருக்கு, அதை விட்டுட்டு இங்க என்ன? நீங்க போங்க, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோடனே நானே உங்களுக்கு போன் போடுறேன். என்னங்க இது? பொண்ணு இவ்வளோ பதட்டமா இருக்கும்போது நான் போய் ஆஃபீஸில் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? பார்க்கலாம், பவித்ராக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டே நான் போயிடுறேன்.
நீங்க நீங்க இங்க இருக்கிறது சரியா இருக்காது. நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க. ஐயோ சொல்றேன்ல, நீங்க கிளம்புங்க. என்ன என்ன அனுப்பி விடுறதுலேயே குறியா இருக்கீங்க? எனக்கு தெரியக்கூடாதுன்னு ஏதாவது என்கிட்ட மறைக்கிறீங்களா? அது ஐயோ சில விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. என்ன பொண்ணு, என்ன விஷயம் எனக்கு தெரியக்கூடாது? எதுக்காக எனக்கு தெரியாம மறைக்கிறீங்க? அது வந்து நான் தம்பி, அவ உங்ககிட்ட சொல்றதுக்கு தயங்குறானா, அது ஆம்பளைங்க கிட்ட சொல்ல முடியாத விஷயங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்களேன். இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, வயிற்று வலின்னு சொல்றப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்ல. ஓ, பொம்பளைங்க அனுபவிக்கணும்னு ஆண்டவன் சில வழியை கொடுத்துருக்கான், அவ்வளவுதான். போதுமா? சரி, அப்படிங்களா? நான் பாருங்க இது புரியாம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். சரிங்க, நீங்க பொண்ணியை நல்லபடியா பாத்துங்க. தைரியமா ஒன்றும் ஆகாது. சரிங்க, நான் சரி வாங்க. ஒண்ணு இல்லை. இவன் எதுக்கு இவ்வளோ தடவை ஃபோன் பண்ணுறான்? ஹலோ சந்துரு சந்துரு சந்துரு. டேய், ஃபோன் எடுக்கலன்னா பிஸியாக இருக்கேன்னு தெரியாதா? ஒரு பேசிக் மேனஸ் கூட தெரியாதா உனக்கு? எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்க? இத்தனை தடவை ஃபோன் பண்ணா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு உனக்கு தெரியாதாடா? ஃபோன் எடுக்க மாட்டியா நீ? டேய், என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்ன முக்கியமான விஷயம் இருக்கு? ஆமா, இதுக்கு முன்னாடி நீ எனக்கு எப்போ கால் பண்ண ஞாபகம் இருக்கா? எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை. ஆக்சுவலா உன் நம்பரை நான் டெலீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதோ குத்து மதிப்பா தான் நீ நினைச்செடுத்தேன். டேய், தேவையில்லாம பேசுறா. நீயும் அம்மாவும் எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க? ஆமா, நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம்னு உனக்கு யார் சொன்னா? ஆமா, பெரிய ரகசியம் இது. கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படியே பெரிய ஸ்பை வைக்கணும் பாரு. ஏய், முதல்ல எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்கன்னு சொல்றேன். நாங்க ஹாஸ்பிட்டலுக்கே வரல, பக்கத்துல டிஃபன் சாப்பிடுறதுக்கு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். நீ போய் சொல்றேன்னு தெரியும். நீங்க ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்கீங்க, நல்லா தெரியும். இத பவுனம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க. என்னமோ முதல்ல கேட்டப்போ ஸ்பை வச்சு கண்டுபிடிக்கணுமான்னு கேட்ட, இப்ப நீயே உண்மையை சொல்லிட்ட. இத முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதானே? தேவையில்லாம நான் ஒரு பொய்யை வேஸ்ட் பண்ண வேண்டியதாயிருச்சு. டேய், எல்லாம் என் நேரம். உன்கிட்ட எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க வேண்டிய நேரம் வந்துச்சு பாரு எனக்கு. ஏய், எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு அதை மட்டும் சொல்லு. டேய், நாங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? எதுக்கு எங்க இருக்கீங்கன்னு கேட்டு உயிர் எடுத்துட்டு இருக்க? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லையாடா? எனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லையா? டேய், அதுக்கும் எனக்கு நல்ல சம்பந்தமே இருக்கு. அது எப்படிடா உன்கிட்ட சொல்ல முடியும், முட்டாள்? சம்மதம் இருக்குடா. தயவு செஞ்சு எங்க இருக்கீங்கன்னு சொல்லுடா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசுறேன்னா பெரிய விஷயமா இருக்கும் போலயே. சரி, ஃபர்ஸ்ட் அது என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்றேன். டேய், வெளியே போறதுக்கு ஏன் கார் எதுக்கு எடுத்துட்டு போனீங்க? நான் உடனே ஆஃபீஸ் போகணும், எனக்கு என் கார் வேணும். நான் வீட்டில் இருக்க காரை கொண்டு வந்து உங்க ஹாஸ்பிட்டலில் விட்டுறேன். அதுக்கு தான் என் காரை கொடுங்கன்னு நான் கேட்குறேன். இப்போ நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க பாப்போம். ஏதோ பெருசா காரணம் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன், ரொம்ப சப்பையா சொல்ற. இது நம்புற மாதிரி இல்லையே. டேய் டேய், நம்புடா, இதான் உண்மை. ஆமா, இவ்வளோ நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு இருந்தேன், திடீர்னு என்ன ஆஃபீஸ் போகணும்னு சொல்லிட்டு இருக்க? சந்துரு, திடீர்னு வானு கூப்பிட்டுருக்காங்க, அதனால ஆஃபீஸ் அர்ஜென்ட்டா போகணும். எங்க போகணும்? டைடல் பார்க். எத்தனை மணிக்கு போகணும்? ஐயோ, இவன் வேற நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கான்டா. முஞ்சிலே ஒரு குத்து விடணும். டேய், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? உடனே என் காசை கொண்டு வந்து குடுறா.
ஏய் ஒழுங்கா எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லு. சூர்யா இங்க வந்தான்னா பவித்ரா கர்ப்பமா இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடும். அவன் ஏற்கனவே பவித்ரா வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இது தெரிஞ்சா அவ்வளோதான். பவித்ராவை வீட்டை விட்டு அனுப்புற வரைக்கும் விட மாட்டான். இது அவனுக்கு தெரியவும் வேணாம், இங்க வரவும் வேணாம். டேய் ஹலோ 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 லைன்ல இருக்கே இல்லையாடா? ஆ இருக்கேன். சூர்யா நீ ஒன்று பண்ணு. வீட்டில் ஒரு கார் இருக்குன்னு சொன்னேல, அதை எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு போ. உன் கார் மட்டும் இல்லை, அந்த காரையே சரியா டிரைவ் பண்ணா உன் ஆஃபீஸ்க்கு உன்னை கூட்டிட்டு போகும். போக மாட்டேன்லாம் சொல்லாது. இப்ப போனை வை. சந்துரு சந்துரு டேய் சந்துரு ஹலோ ஹலோ. டேய் என்னடா? நொன்னுடா. போனை கட் பண்ணிட்டான்டா. திரும்ப போடுறா. டேய் எடுக்க மாட்டான்டா. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நீ அழாத. யூ வில் பி ஆல் ரைட். ஓகே நர்ஸ், இவங்களோட அட்டெண்டரை கூட்டிட்டு வாங்க. டாக்டர் உள்ள கூப்பிடுறாங்க. என்ன சிஸ்டர், அவளுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? அதை டாக்டர் சொல்லுவாங்க. அக்கா வாங்கக்கா. பவித்ரா ஒண்ணும் இல்ல, பயப்படாத. அவங்க ராணிக்கா எனக்காக வந்திருக்காங்க. நீ பதட்டப்படாத, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. அதுவும் இல்லாம எப்பவும் பயம் பதட்டம்னு என்ன செய்யறதுன்னே தெரியாம இவங்க ஆன்சன்லேஷன்லயே இருக்காங்க போல இருக்கு. ஐம் ரைட்? ஆமா டாக்டர். என்னம்மா நீங்க வயித்துல ஒரு குழந்தை இருக்கும்போது எவ்வளவு கவனமா இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட வயித்துல இருக்கிற குழந்தைய பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? இப்ப குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சொல்றேன். நர்ஸ், இவங்களோட ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிட்டு இருக்கு டாக்டர். ஓகே, ரெடி ஆனதும் என்கிட்ட உடனே கொண்டு வாங்க. ஓகே டாக்டர். ஓகே. ரிப்போர்ட் பார்க்காம என்னால எதையும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ரிப்போர்ட் வந்துடட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர். முதல்ல எது நடந்தாலும் பதட்டப்படாத. பதர்னா ஈஸியா நடக்க வேண்டியது கூட கஷ்டமாயி நடக்காம போயிடும்டா. எனக்கு புது பிரான்ச் ஓபன் பண்ற விஷயமா ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் கிளம்புறேன்டா. டேய் 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 சிவா. டேய் சிவா சிவா. என்னடா இப்படி பாதியிலே விட்டுட்டு போற? நீ இருக்க தைரியத்துல தான்டா இன்னும் எனக்கு ஹார்ட் அட்டாக் வராம இருக்கு. பிரச்சனை முடியற வரைக்கும் கூடவே இருடா ப்ளீஸ்டா. டேய் எந்த ஹாஸ்பிட்டல்னு கேளுடானா அதையும் ஒழுங்கா கேட்கல. அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியல, எப்ப வருவாங்கன்னு தெரியல. நான் இன்னும் எவ்வளவு நேரம்டா இங்க இருக்கிறது? வேற வழியே இல்லை. போனவங்களா திரும்பி வந்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதான் உண்டு. அது வரைக்கும் வெயிட் பண்ணா என் ப்ராஜெக்ட் கைவிட்டு போயிடும்டா. நான் வர மச்சான். விஷயம் என்னன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு கால் பண்ணு. டேய் அது வரைக்கும் நான் எப்படா தனியா இருக்காது? டேய் டேய் வேணும்னா ஸ்வேதாவை துணை கொடுக்குறியா? பின்ன என்னடா எத்தனை தடவை சொல்றது பயப்படாதன்னு? நான் பாத்துக்கிறேன்டா. எனக்கு உன் பயம் புரியுது. நான் உன் இடத்துல இருந்தாலும் இப்படிதான் பயந்துருப்பேன். ஆனா இந்த நேரத்துல என்னால உன் கூட இருக்க முடியாதுடா. சாரிடா. டேய் டேய் சிவா. டேய் கொஞ்சம் இருடா.
ஐயோ ஐயோ இந்த நேரத்துல இவ எதுக்கு கூப்பிடுறா? ஹாய், ம் நான் ஸ்வேதா பேசுறேன். தெரியுது ஸ்வேதா, நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். நான் உன்னை அப்புறமா கூப்பிட்டுமா? ஹலோ ஹலோ. நேத்து ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு என்ன பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டீங்க. இப்போ அதையே சொல்றீங்க. அப்படி என்ன முக்கியமான வேலை? ஸ்வேதா, அதான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் நீ திரும்ப திரும்ப அதே கேக்குற? நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல ஸ்வேதா. இல்ல, உங்களுக்கு என்ன பிடிக்கல, அதான் என்கிட்ட நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்வேதா. அப்படின்னா என்ன ஏன் பாதியிலேயே விட்டுட்டு போனீங்க? திரும்ப திரும்ப அதையே கேட்டு என்ன டென்ஷன் ஆக்காது ஸ்வேதா. பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கோவம் வருது. சொன்னா புரிஞ்சுக்கோ ஸ்வேதா, நான் இப்ப தலை பூரா டென்ஷன்ல இருக்கேன். நான் அப்புறமா கூப்பிடுறேனே. அவ்வளோ டென்ஷனா இருந்தா என்னன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்களேன். நான் என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்றேன். அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது ஸ்வேதா. கட்டிக்க போற பொண்ணு கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன விஷயம் அது? நமக்குள்ள எந்த ஒளிவும் மறைவும் இருக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். சொன்னா நீ என்னை விட்டு போயிடுவிடி. சொன்னா புரிஞ்சுக்கோ. என்ன நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அதை நான் அப்புறமா சொல்றேன் ஸ்வேதா. இல்ல இல்ல, நீங்க இப்பவே சொல்லுங்க. ஐயோ, இந்த பொண்ணுங்களை ஏன் இப்படி இருக்கீங்க? அப்படின்னா இப்போ நீங்க பொண்ணு பிரச்சனையில இருக்கீங்களா? அதான் தலை போற விஷயமா? ஐயோ, சரியா கண்டுபிடிச்சிட்டாலே. அப்படிலாம் இல்ல ஸ்வேதா. நான் எதையோ நினைச்சு சொன்னா நீ எதையோ நினைச்சு முடிச்சு போடாத. நீங்க எதை நினைச்சு சொன்னீங்க, நான் எதை நினைச்சு முடிச்சு போடுறேன்? இல்ல, எங்க அம்மா என் தங்கச்சி எல்லாம் பண்ற டார்ச்சரை வச்சுதான் அப்படி சொன்னேன். போதுமா ஸ்வேதா? கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் உங்க அம்மா தங்கச்சி மாதிரி உங்களுக்கு டார்ச்சரா மாறிடுவேன்ல? ஏன் ஸ்வேதா இப்படி எல்லாம் பேசுற? இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். சரி, அப்போ நான் உன்னை அப்புறமா கூப்பிடவா? இப்படா போனை வெப்பேன்னு இருக்குல்ல, நான் அவ்வளோ டார்ச்சரா பண்றேன்? ஐயோ கடவுளே, என்ன ஏன் இப்படி சோதிக்கிற? தெரியுதுங்க, நல்லா தெரியுது. உங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. வீட்ல பொண்ணு பாக்குறாங்களேன்னு நீங்க ஓகே சொல்லிருக்கீங்க. அதனாலதான் நேத்து கூட பாதியிலே விட்டுட்டு போயிட்டீங்க. இப்போ போன்ல கூட பேச மாட்டேங்கிறீங்க. அதுதான் தெரிஞ்சிருச்சுல, அதுக்கப்புறம் ஏன் இன்னும் என் உயிர் எடுக்கிற? போனை வை முதல்ல. ஸ்வேதா 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 ஸ்வேதா, நான் ஏதோ கோவத்துல தெரியாம சொல்லிட்டேன். ஸ்வேதா மன்னிச்சுக்கோ ஸ்வேதா. சாரி சாரி ஸ்வேதா, ப்ளீஸ் பேசு என்கிட்ட. ஸ்வேதா தயவு செஞ்சு என்கிட்ட பேசு. ஸ்வேதா சாரி ஸ்வேதா, நான் தான் சாரி சொல்றேனே. ஸ்வேதா ஸ்வேதா இப்பவே இவ்ளோ டென்ஷனா பேசுறாரு. ஒருவேளை பவித்ரா சூர்யாவை பத்தி சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோ? இந்த பாரு பொண்ணி, நீ பவித்ராவை நினைச்சு கவலைப்படுறது எனக்கு புரியுது. அவளுக்கு ஒண்ணுனா நீ தவிச்சு போறது எனக்கு தெரியுது. ஆனா இதுல இதுக்கும் நீ காரணம் இல்ல பொண்ணி. நீ பெத்த அம்மா விட அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிற. அவளுக்கு தேவையானது பார்த்து பார்த்து செய்யற. இதுக்கு மேல உன்னால வேற என்ன செய்ய முடியும்?
நம்ம கை மீறி நடக்கிறது நம்மளால தடுக்க முடியுமா? இதுக்கு மேல என்ன இருக்குன்னு சொல்லு. இல்லக்கா, எல்லாமே என் கையில தான் இருக்கு. அந்த பவித்ரா பொண்ணோட இந்த நிலைமைக்கு சூர்யா தான் காரணம்னு தெரிஞ்ச உடனே அவளை என் வீட்டு மருமகளை நான் கூட்டிட்டு வந்திருக்கணும். இப்போ பாவம் அந்த பொண்ணு வலிய தனியா அனுபவிச்சிட்டு இருக்கா. அவ மட்டும் என் வீட்டு மருமகளா இருந்திருந்தா அவ காலையில வரைக்கும் துடிச்சது எனக்கு தெரியாம இருந்திருக்குமா? பொண்ணே, நீ சொல்றது எல்லாம் சரிதான். ஆனா நீ செஞ்சது செய்யறது எல்லாமே பவித்ரா கெட்ட பேரோட இந்த குடும்பத்துக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். அவ அப்படிதான் குடும்பத்துக்கு மூத்த மருமகளா வரணும் பொண்ணே. அது நடக்கணும்னா பல சங்கடங்கள் வரும், பல கஷ்டங்கள் வரும். அதை எதிர்த்து நிக்கணும். அப்பதானே நம்ம நினைச்சது செய்ய முடியும். என்னாலதான்க்கா இந்த பவித்ரால இருந்து எல்லாருக்குமே கஷ்டம். ஏன்னா நான் சூர்யாவை சரியா வளர்க்காததுனால தானே அவ இவ்ளோ பிடிவாதமா இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கான். என் பையனை நான் சரியா வளர்க்கல இல்லக்கா. எல்லா தப்பும் நான் தான் செஞ்சேன். நான் தான் முட்டாள். எல்லா தப்பும் என்னோடதுதான். எல்லாருமே நம்ம பசங்க நல்லவங்களா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். அப்படிதான் வளர்க்குறோம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்க வழி தவறி போய் நிக்கும் போதுதான் அப்பதான் அவங்கள பத்தி நமக்கு தெரியுது. எந்த தாயாவது பிள்ளைய தப்பானவங்களா வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்களா? சகவாசம் சரியில்லைன்னா எல்லாமே தப்பா தான் போகும். கூடா நட்பு கேடா முடியணும் உனக்கு தெரியாதா? இப்படி நம்ம வளர்த்துட்டோமேனா வருத்தப்படுறதை விட அவனை எப்படி சரி பண்ணணுங்கிறது தான் யோசிக்கணும். இப்ப யோசிக்கணும். நீ ஏற்கனவே அவன் செஞ்ச தப்புக்காக பிராயச்சித்தம் தேட ஆரம்பிச்சிட்ட. அது நல்லபடியா செஞ்சு முடி. இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாம பவித்ராக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வை. அது ஒண்ணுதான் இதுக்கு தீர்வு. ஐயோ பொன்னி, இங்க பாரு. நீ இப்படி அழுதுகிட்டே இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் முடிய போறதில்ல. புதுசா ஆரம்பிக்கத்தான் செய்யும். இந்த பிரச்சனை வெளியில தெரிஞ்சா அது வேற யாராலையும் தெரிய போறதில்ல, ஒன்னாலதான் தெரிய போகுது. என்னக்கா இப்படி சொல்றீங்க? ஆமா பொன்னி, உன் முகத்தை பார்த்தே உன் வீட்டுக்காரருக்கு உன் மேல சந்தேகம் வந்துருச்சு. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உன்னை யாருமே இப்படி பார்த்தது இல்ல பொன்னி. உன் முகத்துல சின்ன சலனம் வந்தாலே எல்லாருக்கும் அப்பட்டமா தெரியுது. ஏதோ பிரச்சனைன்னு தெளிவா புரியுது. இந்த பாரு, மனசுல இருக்கிறது மறைக்கிற இந்த சூதுவாது அது உனக்கு தெரியல பொன்னி. எப்படிக்கா, எப்படி இவ்ளோ மனசுல கஷ்டத்தை வச்சுக்கிட்டு மறைச்சுக்கிட்டு நிக்க முடியும்? அந்த பொண்ணு வெளியில துடிச்சத நீங்களே பாத்தீங்கல்ல. கஷ்டப்பட்டாவது உன் வலிய மறைக்கணும் பொன்னி. அழுவணும்னு தோணுதா நீ தனியா போ, அங்க நின்னு அழு. உன் கஷ்டம் இல்ல இந்த கண்ணீர்ல அப்படியே கரைஞ்சு போற அளவுக்கு அழு. அழுது முடிக்கும் போது அப்பதான் அப்படியே ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் நிதானமா இரு. யார்கிட்ட எதையும் காட்டிக்காத. அதுதான் உனக்கு நல்லது, பவித்ராக்கும் நல்லது. என்னால உங்களுக்கும் கஷ்டம்க்கா. உங்களையும் போய் சொல்ல வச்சுட்டேன். ஏன் என்ன பிரிச்சு பாக்குற? எனக்கு உன்னால எந்த கஷ்டமும் இல்ல. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் நடத்தலான்னு சொல்லுவாங்க. அது சரியா தப்பானே எனக்கு தெரியாது. ஆனா பவித்ரா சூர்யா கல்யாணம் நடக்கிறதுக்கு நாம சொல்ற பொய் நிச்சயமா சரின்னு சொல்ல முடியும். இப்பதானே பொய்யே சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நிறைய சொல்லணும். தேவையில்லாம சும்மா குழம்பிட்டு இருக்காத. அப்புறம் பொய் சொல்றதை விட அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அதுதான் ரொம்ப கஷ்டம். சொன்ன பொய்யே மறந்துடக்கூடாது. மறந்துட்டோம் மாட்டிக்குவோம். அதனால பவித்ரா பத்தி யாரு கேட்டாலும் ஒரே மாதிரி சொல்லணும். புரிஞ்சுதா? சரிங்கக்கா. பாவம்க்கா அந்த பொண்ணு. இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அந்த பொண்ணு எப்படிதான் தாங்கிக்குதுன்னு தெரியல.
உண்மையிலேயே உன்னை விட அவ நிலைமை ரொம்ப மோசம் தான், ரொம்ப கஷ்டப்படுறான். இதை எல்லாத்தையும் தாங்கிக்கிற தைரியம் கடவுள் தான் அவளுக்கு தரணும். சரியா? ஐயோ, என்ன நடக்குதுன்னே தெரியலையே. இன்னைக்கு காலையில இருந்து எல்லாமே தப்பாவே நடக்குதே. பவித்ராக்கு செக்கப் முடிஞ்சிருக்குமா? அம்மாக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமா? இந்த வீட்ல இன்னைக்கு தானே கடைசி நாளா? பவித்ரா, என் நிம்மதியை கெடுத்து என்ன நீ பைத்தியக்கார மாதிரி ஆக்கிட்டடி. என்ன? வந்துட்டாங்களா? போச்சு போச்சு, நான் செத்தேன், மாட்டினேன். வாங்க பவித்ரா, பார்த்து மெதுவா வாங்க. டே சந்துரு, நான் இவளை கொண்டு போய் மாடியில் விட்டுட்டு வந்துடுறேன். சரிம்மா. இப்ப கேட்டா அம்மா இதை தப்பா எடுத்துப்பாங்களோ? சந்துரு கிட்ட தனியா கேட்போம். டேய், கால் பண்ண எடுக்க மாட்டியா? நான் தான் சொன்னலடா பிஸியா இருந்தேன் அப்படின்னு. சரி, என்னடா ஆச்சு? என்ன ஆச்சுன்னா? டேய், பவித்ராக்கு என்னடா ஆச்சு? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? சொல்றா. டேய், உன்கிட்ட தான்டா கேட்டுட்டு இருக்கேன். போடா. டேய், உன்னதான்டா. டேய், பவித்ராவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனீங்களே, என்னாச்சு? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? டேய், அது கெஸ்ட்னு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஒண்ணுனா தெரிஞ்சுக்க வேணாமா? நீ தான் பவித்ராவை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு சொல்லிட்டு இருந்த. இப்போ என்ன திடீர்னு அக்கறை உனக்கு? டேய், அது அப்போடா. இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லு. அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஆபீஸ் போகணும், உடனே கார் வேணும்னு கேட்டியே. இப்போ என்னடான்னா வீட்டுக்குள்ளே நிக்கிற? ஆபீஸ் போற வேலை கேன்சல் ஆயிடுச்சுடா, அதான். உன் பேச்சை கேட்டு எதையுமே செய்யக்கூடாதுன்னு அப்பப்போ ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கடா. இல்ல, நான் தெரியாம கேட்கிறேன், எதையுமே உருப்படியா செய்ய மாட்டியா நீ? டேய், என்னடா ஒழுங்கா செய்யல? ஆபீஸ்ல மீட்டிங் கேன்சல் பண்ணா நான் என்னடா பண்ண முடியும்? முதல்ல நீ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. ஆமா, அது தெரிஞ்சுக்க நீ ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்க? என் கார் எடுத்துட்டு போற அளவுக்கு என்ன பெரிய இஷ்யூன்னு தானே கேக்குறேன். டேய், நீ எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லாததுக்கே உன் மேல கொலை வெறியில இருக்கேன். என்ன மேலும் மேலும் காண்டாக்காத. ஒழுங்கு மரியாதையே சொல்லிடு. அப்படியா? காண்டாவரியா? காண்டாவு காண்டாவு, நல்ல காண்டாவு. டேய், வெறுப்பே தம சொல்றா. இப்ப என்ன, உனக்கு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, அத டாக்டர் கிட்ட கேட்டுக்கோ. டேய் டேய் சந்துரு, டேய் டேய் சந்துரு, இல்லடா. டேய், உன்னதான்டா. அந்த ஹாஸ்பிடல்ல என்ன நடந்து சொல்லி தொலைங்களேன். மெதுவா வா. உட்காரு. ஒரு நிமிஷம் இரு.
இந்தா. மாத்திரை போடு. பொறுமையா பொறுமையா. போதுமா? சரியா போயிடும். இங்க பாரு பவித்ரா, நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. அதை பத்தி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் தான். இந்த மாதிரி எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் நீ எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரி நேரத்துல நீ ரொம்ப கவனமா இருக்கணும். உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. உனக்கு எதுவா இருந்தாலும் நான் உன்னை பார்த்துப்பேன். நீ கவலைப்படாம இரு. புரிஞ்சுதா? சரிங்க ஆண்டி. என்னாச்சு ஆண்டி? இல்ல, இப்போ இவ்ளோ நடந்து போச்சு. இந்த நிலைமையிலாவது இதுக்கு யாரு காரணம்னு என்கிட்ட மட்டுமாவது சொல்ல. பவித்ரா, அதை மட்டும் சொல்லிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்ல. நீ இப்படி தனியா கஷ்டப்பட வேண்டாமே. அவன் கூட நாங்க உன்னை சேர்த்து வச்சிடுவோமே. அத சொன்னா உங்களால தாங்கிக்கவே முடியாது ஆண்டி. சூர்யா என்னை ஏத்துக்கலன்னு நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? அதை எப்படி ஆண்டி நீங்க தாங்குவீங்க? ஒரு நாள் சூர்யாவை என்னை ஏத்துக்க வைப்பேன். அன்னைக்கு நீங்க சூர்யாவை வளர்த்தது சரிதான், சூழ்நிலை இப்படி பண்ணிடுச்சுன்னு பக்குவமா சொல்லுவேன். எந்த காரணத்து கொண்டும் உங்க மனசு கஷ்டப்படக்கூடாது ஆண்டி. உங்களை கஷ்டப்படவும் நான் விட மாட்டேன். என்ன பவித்ரா, என்ன யோசிக்கிற? என்கிட்ட சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டியா? அது மட்டும் என்ன கேட்காதீங்க ஆண்டி. இப்ப அது உங்களுக்கு தெரிய வேண்டாம். சரியான நேரத்துல நானே உங்ககிட்ட சொல்லுவேன். கண்டிப்பா உங்களுக்கு தெரியாம இருக்காது ஆண்டி. என்ன நம்புங்க. என்னம்மா பவித்ரா, இப்ப சொல்றதுல உனக்கு என்ன ஆயிடுச்சு? நீ சொல்லிட்டா உனக்கு ஒரு பாரம் தீரும் இல்ல? உனக்கு அந்த பையன் மேலயும் அவன் குடும்பத்து மேலயும் எந்த வருத்தம் கோவம் எதுவும் இல்லையா? வரல. அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. உங்களை மாதிரியே நான் இப்ப போய் இப்படி நின்னா அந்த குடும்பமே செதஞ்சு போயிடும். எந்த காரணத்தை கொண்டும் என்னால அது நடந்துடக்கூடாது. நான் நடக்கவும் விட மாட்டேன். உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நாங்க கஷ்டப்படக்கூடாது, இந்த குடும்பம் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிற பாரு, இந்த குணம் எனக்கு கூட வராது. இதுக்காகவே நீ என் மருமகளா வரணும் பவித்ரா. பொன்னி, பொன்னி, என்ன பிரச்சனை? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்னும் இல்ல பவுனு, அது ஏதோ ஏடா கூடமா சாப்பிட்டிருக்கா. அது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அதான் வாமிட் எடுத்ததுனால வீக் ஆயிட்டா போல இருக்கு. மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. அதான் சேராத எதையும் சாப்பிடாதன்னு சொல்லியிருக்கேன். என்ன பவுனு அப்படி பாக்குற? ஒன்னும் இல்ல பொன்னி. சரி விடு, நீ கீழே போய் வேலை இருந்தா பாரு, நான் பவித்ராவை பாத்துக்கிறேன்.
பவுன் ஆண்டி நீங்க சொன்னதை நம்பல. நான் தேவையில்லாம உங்களையும் பொய் சொல்ல வைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவன் நம்பலன்னு எனக்கும் நல்லா தெரியும். நான் உனக்காக இந்த ஒரு பொய் என்ன 1000 பொய் கூட சொல்லுவேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. பவுன் உன்கிட்ட கேட்டா ஃபுட் பாய்சன் மட்டும் சொல்லு, மற்றதெல்லாம் நான் பாருங்க. சரி ஆண்டி. சரி, இந்த மாதிரி நேரத்துல உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கும். நீ பேசாம படு, நான் கீழே வரைக்கும் போயிட்டு வரேன். ஒன்றும் இல்லை, படுத்துக்கோ. சரி. லாவெண்டர் ஸ்மெல் அடிக்குது. ஓ சூர்யா, நீயா? என்ன சூர்யா, இப்பெல்லாம் நான் கூப்பிடாமலே அடிக்கடி என்ன பார்க்க வர? லவ் பண்ணப்ப கூட உனக்கு என் மேல இவ்ளோ அக்கறை இல்லையே. என்ன மனசு மாறிட்டியா? தள்ளு. டாக்டர் என்ன சொன்னாங்க? மொத அத சொல்லு. ஏன் சூர்யா, அத தெரிஞ்சுக்க இவ்ளோ ஆசைப்படுற? என்ன விஷயம்? ஒரு விஷயமும் இல்ல. நேத்து நைட்ல இருந்து உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிடல் போனல, அது என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். இல்லையே, உன் பதட்டத்தையும் ஆர்வத்தையும் பார்த்தா வேற மாதிரில தெரியுது. இப்ப நீ என்ன நடந்தது சொல்ல போறியா இல்லையா? சொல்ல முடியாது. இப்ப சார் அதுக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்குற பவித்ரா. நேத்து நீ பண்ணதை விடவா நான் உன்னை டென்ஷன் ஆக்குறேன்? எப்படி எப்படி? நான் வாமிட் பண்றத பார்த்தா வயித்துல இருக்கிற குழந்தையே வெளியில வர மாதிரி இருக்கா? எவ்வளவு பெரிய சாடிஸ்ட் நீ. அப்ப எனக்கு வந்த கோவத்துக்கு உன்னை அப்படியே உயிரோட கொளுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏய், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நீ அதை தாண்டி போயிட்டு இருக்க. எதுக்கு நீ இவ்ளோ கோவப்படுற சூர்யா? நேத்து என்னால பேச முடியல. ஏன் என்ன திட்ட மாட்டேங்கிற நீ தானே கேட்ட? அதான் இப்ப என்னால பேச முடியுது, நான் பேசுறேன். சரி, ஓகே, சொல்லு. நேத்து நீ என்ன செஞ்ச? நான் என்ன செஞ்சேன்? நான் ஒண்ணும் செய்யலையே. நீ ஒண்ணுமே செய்யலையா? செய்யல. அப்போ நேத்து நான் சிரப் குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வரல. வரல 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 வரல. பொய் சொல்ற சூர்யா நீ. பவித்ரா, நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. கடைசியா கேக்குறேன், டாக்டர் என்ன சொன்னாரு? ஏன் டாக்டர் என்ன சொல்லிருப்பாருன்னு உனக்கு தெரியாதா? வயித்துல இருக்கிற குழந்தை கலைனும் தானே சிரப்ல எதையோ கலந்து வச்ச. என்ன சூர்யா இப்படி வேர்க்குது? மாட்டிக்கிட்டோமேன்னு பயப்படுறியா? அது அது ஏன் சூர்யா, நீ அன்னைக்கு உள்ள வந்துட்டு போனது கூடவா எனக்கு தெரியாம போகும்? உன் பெர்ஃப்யூம் வாசனைய வச்சே எத்தனை நாளைக்கு நான் ஸ்மெல் பண்ணிருக்கேன். பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்தப்பவே உன் பெர்ஃப்யூம் வாசம் எனக்கு வந்துச்சு. அப்புறம் அது சிரப் பாட்டில் எடுக்க போனப்போ அந்த இடம் ஃபுல்லா உன் பெர்ஃப்யூம் வாசனையா தான் இருந்துச்சு. நான் கூட சிரப் தான் அந்த வாசனை அடிக்கும் நினைச்சு ஸ்மெல் பண்ணி பார்த்தேன். அது உனக்கு ஞாபகம் இல்லையா? சொல்லு, ஞாபகம் இருக்கா இல்லையா?
உன் சென்ட் வாசனை வந்தப்பவே நீ வந்துட்டு போயிருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அதான் போனை ப்ரௌஸ் பண்ற மாதிரி நடிச்சேன். ஏய் குடிடி குடி. ஏ சூர்யா, மறைஞ்சிருந்த நீ உன் நிழல மறைக்க மறந்துட்டல்ல? ஓஹோ, நீதான் உள்ள வந்துட்டு போனியா? குழந்தைய கலைக்கிற அளவுக்கு தீவிரமா இருந்த ஒன்ன ஏமாத்த கூடாதுன்னு தான் நான் நீ கலந்து வச்ச சிறப்பை குடிக்கிற மாதிரி நான் மெடிக்கல்ல இருந்து வாங்கிட்டு வந்த அதே மாதிரி ஒரு சிறப்பை நான் குடிச்சேன். நீ வச்சதை நான் குடிச்சிட்டேன்னு நம்பி ஏமாந்துட்டேன். அப்போ உடம்பு சரியில்லாம இருந்தது வாமிட் எடுத்ததெல்லாம் நடிப்பா? இல்ல சூர்யா, அது எல்லாமே தான் நிஜம். நான் உன்னை ஏமாத்தணும் தான் சிறப்பு குடிச்சேன். ஆனா அப்படி ஏமாத்தினதுக்காக கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனை தான் அது. நான் மாத்தி குடிச்ச சிறப் எனக்கு ஒத்துக்கல. அதனால வாந்தி, மயக்கம், தலை சுத்தல், வயிற்று வலின்னு என்னை போட்டு படுத்து எடுத்துருச்சு. நான் கூட வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா அப்படி எதுவுமே ஆகல. அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அப்போ அந்த குழந்தை கலையிலையா? ஷிட்! உன் குழந்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சூர்யா. அவ்வளவு சீக்கிரம் உன்னால எதுவும் செய்ய முடியாது. என்ன மாதிரியே எந்த பிரச்சனை வந்தாலும் அது எதிர்த்து நிக்கும். என்னையும் சமாளிச்சு அதையும் சமாளிக்கிறது உனக்கு தான் ரொம்ப சிரமம். ஏ சூர்யா, சிறப்பு குடிச்சேன்னு உன்னை ஏமாத்தினதுக்கே கடவுள் எனக்கு இவ்ளோ பெரிய தண்டனையை கொடுத்திருக்கும் போது நீ எவ்ளோ பெருசா என்னை ஏமாத்திருக்க. கடவுள் சும்மா விட்டுருவாரா உன்னை? இதுக்கான தண்டனை நிச்சயமா கொடுப்பாரு.
அந்த தண்டனை என்ன தெரியுமா? என்னன்னு கேட்க மாட்டியா? சரி, நானே சொல்றேன். என் கூட நடக்க போற கல்யாணம் தான் உனக்கான பெரிய தண்டனை. உனக்கும் எனக்கும் கல்யாணம் மட்டும் நடக்கட்டும். அதுக்கப்புறம் பாரு, இந்த பவித்ரா யாருன்னு உனக்கு தெரியும். அப்புறம் சூர்யா, இதுக்கப்புறம் எது செஞ்சாலும் கவனமா செய், சரியா? ஏன்னா என் பக்கத்துல எப்பவுமே உங்க அம்மா இருக்காங்க, உன் தம்பி சந்துருவும் இருக்கான். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிப்ப. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தல, சொல்றேன் கேட்டுக்கோ. டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த இடம் ரொம்ப சூடா இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்னதுனால தான் நீ தப்பிச்ச. எல்லாரும் அதுதான் உண்மை நினைச்சிட்டு இருக்காங்க. நீ இவ்ளோ தூரத்துக்கெல்லாம் போவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொரு தடவை என் வயித்துல இருக்கிற குழந்தைய கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ண நான் சும்மாவே இருக்க மாட்டேன் சூர்யா. இது வரைக்கும் நீதான் காரணம்னு யார்கிட்டயுமே சொல்லாம இருந்த. என்ன சொல்ல வச்சிடாத. நீ இவ்ளோ கோழையா சூர்யா? மோததா இருந்தா நேரடியா என்கிட்ட மோது. அதை விட்டுட்டு எனக்கு தெரியாம என் குழந்தைய கலைக்க நினைச்ச நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அது சின்ன சிசு சூர்யா, பாவம். அது உன்னை என்ன பண்ணுச்சு? அதையே கலைக்க நினைக்கிறேன். இங்க பாரு, இதான் உனக்கு கடைசி வார்னிங். இதுக்கப்புறம் குழந்தைய கலைக்க ஏதாவது முயற்சி பண்ண நானே உன்னை கொன்றுவேன். போ இங்க இருந்து. போன்னு சொன்ன. இவ்ளோ நடந்த பிறகும் நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் தெரியுமா? பாவம் அந்த ஸ்வேதா. என்ன மாதிரி அவ்வளவு உன்னை நம்பி ஏமாத்தர கூடாதுல்ல. உனக்கு ஸ்வேதா கூட கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். கடவுளே, பவித்ராக்கும் அவ வயித்துல வளர்ற என் குடும்ப வாரிசுக்கும் எதுவும் ஆகாத மாதிரி நீ நல்லபடியா காப்பாத்திட்ட. என் நன்றிய எப்படி வார்த்தையால சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் அவளுக்கு எதுவும் ஆகலன்னு சொன்னதும் தான் எனக்கு போன உயிர் திரும்பி வந்தது.
நீங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது கைனகாலஜிஸ்ட பார்த்து மெடிசின் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? எஸ் டாக்டர். வேற ஒரு டாக்டர் எனக்கு சிரப் எழுதி கொடுத்தாங்க. அதைத்தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த சிரப் உங்களுக்கு ஒத்துக்கல, அதான் ஷியோரா இவ்ளோ ப்ராப்ளம் ஆயிருக்கு. மத்தபடி குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல. அப்பா சோ நல்லா இருக்கு, பயப்பட வேண்டாம். கடவுளே. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு ரொம்ப பயந்துட்டேன் டாக்டர். டாக்டர், பவித்ராக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல, வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆமா, இவங்க ஹஸ்பண்ட் கூட வரலையா? அது அவர் வேலையா வெளியூர் போயிருக்காரு. வந்துடுவாரு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். இவங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும், டென்ஷன் ஆக கூடாது. சரி சரி. முக்கியமா இவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. குழந்தை வளரும் போது அதை தாங்கறதுக்கான சக்தி இவங்களுக்கு இருக்கணும். வெயிட் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகணும். சோ நல்ல சத்தான ஆகாரமா கொடுங்க. அவ்வளவுதானே. அடுத்த வாட்டி வரும்போது நீங்க பாருங்க டாக்டர், அப்படியே நல்ல குழு குழு குழுன்னு வருவா, நல்ல ஆரோக்கியமா இருப்பா. நான் சிறப்பை மாத்தி எழுதி தரேன், அதை கண்டினியூ பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரே டாக்டரை கன்சல்ட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அப்புறம் இவங்க இருக்கிற வீடு ஹீட்டா இருக்கும்னு நினைக்கிறேன், அதான் உடம்பு சூடாகி நைட்டெல்லாம் வயிற்று வலியில அவதிப்படுறாங்க போல இருக்கு. கொஞ்சம் அதையும் என்னன்னு பாருங்க. ஓகே? தேங்க்யூ டாக்டர். இதே மாதிரி பவித்ரா அந்த குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கணும். அதுக்கு நீதான் பொறுப்பெடுத்துக்கணும். என் புள்ள சூர்யாவோட மனசு மாறணும். அவனுக்கு நல்ல புத்திய கொடு. அவன் மனசார பவித்ராவை ஏத்துக்கிட்டு குழந்தையோட அவங்க சந்தோஷமா இருக்கணும். இது எல்லாத்துக்கும் நான் ஒன்னதான் நம்பி இருக்கேன். சாமி கிட்ட கண் கலங்கி வேண்டிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்தது? அப்படி என்ன வேண்டிக்கிட்ட? என்ன நீ புதுசா வேண்டிக்க போற? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டியா, இல்ல பவித்ரா நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டியா? என்ன நீ என்ன இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இல்ல பவித்ராவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ ஏன் இப்படி துடிச்சு போற? அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னதும் நீ ஏன் அவ்வளவு அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுற? உனக்கும் பவித்ராவுக்கும் அப்படி என்ன பந்தம்? பவித்ரா பவுனோட சொந்தம். அவளே பவித்ராவுக்கு ஒண்ணுன உடனே அப்படி பதட்டப்படல, நீ ஏன் பதறன? நீ ஏன் அவளுக்காக விழுந்தடிச்சு ஓடுன? சொல்லு பொன்னி, பவித்ரா மேல நீ ஏன் இவ்ளோ அக்கறை காட்டுற? தனிப்பட்ட பாசமெல்லாம் வேற வைக்கிற? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எதுவும் பேசாம நீ அப்படியே நின்னுட்டு இருக்க. ஏதாவது சொல்லு பொன்னி. ஏன்னா பவித்ரா என் சொந்தம், என் மூத்த மருமக, இந்த குடும்பத்து வாரிச சுமக்கிறவ, இந்த வீட்டுக்கு முறைப்படி வந்து இந்த குடும்பத்தை தழைக்க வைக்க வேண்டியவ. சூர்யா ஏமாத்தினதுனால எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறா. இதை எப்படி அண்ணி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? நீ இவ்ளோ அமைதியா இருக்கன்னா
இதுல ஏதோ விஷயம் இருக்கு பொன்னி. என்னன்னு சொல்ல மாட்டியா? இல்ல சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ விஷயம் இருக்கா? என்ன நீ இவ்வளோலாம் யோசிச்சு பேசுறீங்க? நான் எல்லாரையும் பாத்துக்கிற மாதிரி தான் பவித்ராவையும் பாத்துக்கிறேன். அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னொன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். அதை தவிர வேற எதுவும் இல்லை. அண்ணி, நீங்க தான் அடிக்கடி சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பீங்கல்ல. இது பாரு, யாருக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் அப்படியே போய் முன்னாடி நிக்காத, கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொல்லுவீங்க. ஆனா எவ்வளவு சொன்னாலும் என் புத்திக்கு ஏறல. அதே மாதிரிதான் மத்தவங்களுக்கு அக்கறை காட்டுற மாதிரி இந்த பவித்ரா மேலேயும் அக்கறையா இருக்கேன். நீ வேற எதுவும் இல்ல. நீ உன் மேல கோவப்படுறேன்னு நினைக்காத பொன்னி. உதவி செய்யறேன்னு போனா உதவியா தலையையே கேக்குற காலம் இது. நாம தான் கவனமா இருக்கணும். இந்த சூர்யா பவுனுவ வேலைக்காரி அது இதுன்னு திட்டினதுல நான் கோவப்பட்டுட்டேன். அதான் உன்கிட்டயும் கோவமா நடந்துகிட்டேன். அண்ணி, என்ன சொன்னீங்க? சூர்யா பவுன வேலைக்காரின்னு திட்டினானா? ஆமா பொன்னி. நீங்க அவனோட காரை எடுத்துக்கிட்டு பவித்ராவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்கல்ல, அத வச்சு வேலைக்காரங்க வீட்டுக்காரங்க மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு பவுனு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டான். நானே அவனை திட்டி விட்டுட்டேன். நீ தனியா எதுவும் கேட்காதன்னு. சிச்சோ, தேவையில்லாம உளறிட்டேன். என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. பொன்னி பொன்னி, பவுனு வா. எங்க வா. பொன்னி வேணா பொன்னி. சின்ன பையன் ஏதோ தவறா பேசிட்டான். நானே அவனை நல்லா திட்டிட்டேன். இல்ல அண்ணி, நீங்க இதுல தலையிடாதீங்க. வா பொன்னி, சொன்னா கேளு பொன்னி, வேணாம். இவ்ளோ செஞ்சும் கடைசியில சொதப்பிடுச்சு. குழந்தையும் தப்பிச்சிருச்சு. பவித்ரா, என்ன ஜெயிச்ச மிதப்புல சொடக்கு போட்டா கூப்பிடுற. உனக்கு இருக்குடி. உன்னை கதற கதற ஓட விடல. பொன்னி, அம்மா, பொன்னி